ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி செட்டிநாடு பொட்டேட்டோ ஃப்ரை. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வெரைட்டி ரைஸ், மோர் குழம்பு இந்த மாரி இதுக்கெல்லாம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, சின்ன சின்னதா கட் பண்ணி குக்கர்ல ஆட் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு, மூடி போட்டு விசில் போட்டு 2 விசில் விடணும். கரெக்ட்டா இருக்கும். ரொம்பவும் குழஞ்சும் போகாது, ரொம்ப வேகாமயும் இருக்காது. நம்ம இத மேஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கேத்த மாரி நம்ம வேக வச்சுக்கலாம். அடுத்து இந்த வறுவலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். செட்டிநாடு மசாலா. அதுக்கு ஒரு கடாய வச்சுட்டு 5 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் பெப்பர் இதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஈவனாக எல்லாமே வறுபட்டு வர மாதிரி வறுத்துட்டு, இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொரகொரப்பா இல்லைனா ஃபைனாக எப்படி வேணுமோ அப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பும் நல்லா எண்ணெயில் பொரியிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்கிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். நான் 2 கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் எண்ணெயில். வெங்காயம், கருவேப்பிலை 2 வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க சின்ன சின்ன கட்டி இருக்கிற மாதிரி ரஃப்பாக மேஷ் பண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளும் உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயில் எல்லாம் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு கூட எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கணும். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். அந்த புளிப்பு இதுக்கு நல்லாயிருக்கும். புளிப்பு, இந்த காரம் எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ண இப்போ லெமன் ஜூஸ் அண்ட் மசாலா இது எல்லாமே நல்லா எல்லா கூட கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான செட்டிநாடு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. இந்த பக்காவான சைடிஷ் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.